Welcome students. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். இதில் வந்து யூனிட் 1 கம்யூனிகேஷன். அதாவது நான் ஏன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ தான் காலேஜுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், தமிழ்லேயும் இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ புரியாதவங்களுக்காக தான் நான் தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, யூனிட் 1ல் வந்து லிசனிங்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் அதோட பேர், நெக்ஸ்ட் வந்து லிசனிங். நம்மளுக்கு இங்கே பேஜ் நம்பர் 9ல் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லிசனிங் நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சும்மா படித்து பார்த்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் என்ன டாபிக் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 பாக்ஸ்குள்ளே ஒரு 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரீ லிசனிங் ஆக்டிவிட்டி, அதாவது காலம் ஏ அதோட மீனிங் வந்து காலம் பி. அதாவது அந்த காலம் ஏல இருக்க வேர்ட்ஸை வந்து படித்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு அதோட மீனிங் வந்து கொஞ்சம் தெரியும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10ல் லிசனிங். இப்போ லிசனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூ மஸ்ட் லிசன். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி மஸ்ட் லிசன் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ். வேறு யாராச்சும் ஒருத்தர் லெக்சர் கொடுத்தாலோ இல்லை யாராச்சும் ஒருத்தர் பேசினாலோ நம்ம லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க சொல்கிறத வந்து இதுதான் சொன்னாங்களா, அதுதான் சொன்னாங்களா, முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் சொன்னாங்களா அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. யோசிக்காமல் நம்ம லிசன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் த லிசனிங் பேசேஜ், பீரியடைசேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி. As all disciplines have divisions, history does have its own divisions, and these divisions known as periodizations. History is periodized as prehistory, ancient, medieval, modern, colonial, post-colonial, and subaltern, etc. This periodization is not uniform and it varies from country to country. This periodization was done by the European historians and was accepted by all. Prehistory is the history of society where there is no written evidence to know their lifestyle. By the end of the 16th and early 17th century, European historians brought the timeline in history as ancient, medieval, and modern. With the rise of Islam in the 7th century, Islam gave its own timeline starting from the Hijri era. Hijra is the flight of Prophet Muhammad from Mecca to Medina in 622. This event is taken as the beginning of Islam, but the Hijra era was restricted to the Islamic world. The vastly used periodization of Indian history is not done by us but by the British. When the British colonized India, they also decided to colonize the body and the mind of the natives. In order to legitimize their political power and to show their presence as civilizing machines, James Mill in 1818 provided a tripartite periodization of Indian history, where he divided the history of India into Muslim, Hindu, and British period. The early Indian nationalist historians replaced the tripartite divisions based on the dynastic histories as ancient, medieval, and modern, that is Hindu, Muslim, and British. The periods have their own subdivisions, such as period of 1919 to 1947. In the modern period is known as the Gandhian phase or the Gandhian era. Okay, see, you can listen it again, this passage. Okay, I read and I show it to you. You can listen this passage again. See, based on this passage, you listen to state whether the following statement are true or false. Okay, after listening this, we need to know that whether it is a right or wrong.
The periodization of Indian history into Hindu, Muslim and British was done by Indian scholar. Is it true? You check it. Prehistory predates writing. It has no written records. You all must read this and you all must say whether they're true or false. In the next video, I will explain whether it is a true or false. You must read this following passage again and again. The Prophet Muhammad took flight from Medina to Mecca. Colonization by the British was more than colonization of territory. The mind and body are also colonized. The Gandhian age began after 1947. Complete the table based on the talk you heard. Okay, you must complete this table based on the talk which I read. No, that is periodization according to European history is, you must listen and you must write. Timeline followed by Islamic countries was, and tripartite periodization is Gandhian phases. You all must complete this passage. You must listen and then you must, after listening, you must write that. Okay, next, complete that timeline about Mahatma Gandhi, British education, marriage, South Africa, freedom, fight and death. See what are the activities from 1869 to 1948. What are the things happened? You must read and you must fill the gap. Okay, this is the listening activity. And then when we take B, second listening. Listen to the following instruction given before examination. Okay, when you start to write exam, these are the instruction they will give you before. Instruction to candidates before the competitive examination. Write your roll number, ticket number, date, time and venue for the examination as given in the admission certificate. Do not be late for the exam. Report half an hour before the exam. Latecomers will not be allowed to write the exam. Bring your admission certificate with photographs. Do not bring mobile phones, pagers or calculators inside the exam hall. Use black ink pen or ballpoint pen for filling up your answer sheet. Do not leave the hall before you complete filling up all your answers. Hand over the answer sheet with extreme care and keep it dust free. Do all your rough work in the test booklet. Return your test booklets along with your answer sheets. Mark all your answers only in the answer sheet, not in the test booklet. Okay, see, these are all the given instruction before the examination. So it is all comes under the listening process. Okay, next, imperatives. What is imperative? We all know that these are all pre-listening activity. Imperatives is giving order or a command, warning and giving some instruction. At times even models are used for giving instruction, but the use of imperatives helps in the clarity of instruction. Okay, post listening activity. In the list of instruction you heard, every instruction starts with an imperative verb. See, now we saw now we listened the instruction. These are all the instruction which always starts with imperative verbs. So in the list of instruction you heard, every instruction starts with an imperative verb. List out the imperative verbs you heard. In this instruction you must find out what are the imperative verbs and then write a list of 5 instructions you would give to your younger brother who is going to write his board exam. Your instruction should start with imperative verbs. Okay, after listening this instruction before the competitive examination, now you must give to your brothers. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பிரதர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்றது அது இம்பெரேட்டிவ் வேர்ப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பெரேட்டிவ் வேர்ப்ஸில் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் என்னென்ன வேர்ட் அப்படின்றது நீங்கள் எழுதணும்.
அந்த வேர்டில் அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து உருவாக்கணும். இதுதான் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரீ லிசனிங் பார்த்தோம், போஸ்ட் லிசனிங் பார்த்தோம். லிசனிங் வந்து நம்ம முன்னாடி எல்லாம் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு என்னென்ன நம்ம வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஸ்பீக்கிங்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீக்கிங்கில் என்னென்ன எப்படிலாம் பேசணும் அப்படின்றதுல நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரீடிங் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி ஃபாலோ திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஐ வில் update and then with the page number I will explain you. So kindly all of you take the printout of the Professional English Arts and Social book. Thank you for listening. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, எதனாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை வந்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீகால் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்பீக்கிங்கில் போடுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் வந்து ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.